ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கு. நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஐஃபோன், ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணோம். ஓகே, இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1950. என்ன பிராண்டுனா ஆடியோ அரே AMW17 டூயல் ஒயர்லெஸ் மைக், இன்பில்ட் ANC, லோ லேட்டன்சி அப் டு 30 மீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். பேக்கிங் நல்லா இருக்குது. கடைசிக்கு நெயில் கட்டுறது தான் கிடச்சிது கட் பண்ணுறதுக்கு. சோப்பா ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க வெளியில். கொஞ்சம் இப்போவே டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. இதில் என்னென்ன வந்திருக்கு, டைப் C to லைட்னிங் அடாப்டரு, அப்புறம் 2 ஹெட் சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் கேஸு, ரிசீவர், 2x டிரான்ஸ்மிட்டர். 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மைக்கு, 2 மைக் இருக்குது பாருங்கள். லைட்டிங் கேபிள் ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைப் C to, ஏன்னா இது டைப் C அடாப்டர் ஆக்சுவலாக. சூப்பராக இருக்குங்க. கேஸ் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம நார்மல் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது. சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே, நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணும்போது தெரிஞ்சிடும் இதனோட மைக் எஃபெக்ட்டும் நார்மல். நான் இப்போ வெளியே வச்சு பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கும் எப்படி இருக்குன்னு ஆடியோ செக் பண்ணுவோம். பேர் ஆயிடுச்சு பாருங்க, இது பேர் ஆயிடுச்சு. பார்ப்போம் இதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு. தெரியல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் டைப் C போர்ட்டில். இது பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு இது மட்டும் 2 இருக்குது, 2லேயுமே பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆடியோ செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் நார்மல் மொபைலில் இருக்கிற ஆடியோவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதில் அவுட் சைட் நாய்ஸ் ரொம்ப கிளியராக கேப்சர் பண்ணுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் நாய்ஸ் கேப்சர் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம ஆடியோ என்னவோ அது மட்டும் தான் கேப்சர் ஆகுது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா கிளியராக கேட்டிங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்லேருந்தும் பாதியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மைக் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த ரெக்கார்டிங்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.